மிக பொறுமையாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி. மறுபடியும் காரணம், பெரிய நம்பிக்கை வைத்து மதுரையில 2வது இடத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது வெற்றிதான். முதல் இடத்திற்கு 2026 கொடுப்பதற்கு அறைகூவல் கொடுத்திருக்கிறது. அது ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் போன்ற நல்ல ஒரு பேச்சாளர்கள், பக்குவமானவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள். பாராளுமன்றத்தினுடைய பேச்சு இருந்தா எப்படி இருக்கும் நான் பல நேரத்தில் நினைச்சு பார்த்திருக்கேன். தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ஒரு குரல் ஒலித்திருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்றால் அது ப்ரொஃபசர் ராமசீனிவாசனுடைய குரலாகத்தான் அது இருந்திருக்க வேண்டும். அதற்கு நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய குரல் இந்த மாநிலத்தில் இருக்கும் பொழுது ப்ரொஃபசர் ராமசீனிவாசனுடைய குரல் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று பெரிதும் நான் எதிர்பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அனைத்து விஷயங்களையும் தெரிந்து புரிய, பல பொய்களை பாராளுமன்றத்திலே உடைச்சு தூக்கி போட்டு வெளியே வந்துருவார். ஆனா தெரியும் எங்களுக்கு மதுரை எப்படிப்பட்ட களம் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த களத்திலே போட்டியிட்டு வெற்றியின் விளிம்பு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. அதனால் விரைவில் ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவருடைய குரல் உட்பட, அண்ணன் மகா சுகீந்திரன் அவர்கள் குரல் உட்பட மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய குரல் சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒலிக்கும் என்கின்ற நம்பிக்கை கொடுத்திருக்கக்கூடிய ஐயா. நான் வெற்றி விழா கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கும். ஒரு மாநாட்டை போல் திரும்பி பாருங்க, எவ்வளவு தூரம் பாருங்க, முழு ரோடு இருக்கு, எங்கேயும் கூட இடம் கிடையாது. ஒரு வெற்றி விழா கூட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. அதுவும் வெற்றி பெற்ற கட்சிக்காக வரலீங்க ஐயா, வெற்றி பெறப்போகக்கூடிய கட்சிக்காக வந்திருக்கிறேன். 2026 முடிவுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய காவிய தலைவர், நாளைய முதல்வர் அண்ணா அண்ணாமலை அவர்கள் எழுச்சி உரை, சிறப்பு உரை இதோ துவங்குகிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சட்டமன்றத்தினுடைய வாக்காளர்களுக்கு, நம்முடைய பொதுமக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய கூட்டத்தை பாருங்க. நீங்க எல்லாருமே திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் அலைகடலாக மதுரை தெற்கு சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மக்கள் வந்திருக்கின்றார்கள் பாருங்க. தேர்தல் முடிந்து ஒரு 3 மாதத்துல மக்களுடைய எழுச்சி. அடுத்த தேர்தல் வருவதற்கு இன்னும் 500 நாட்கள் இருக்கு. மக்களுடைய உற்சாகம் எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்தினுடைய போர்க்களத்துல, அரசியல் களத்துல திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும் என்றால் ஒரு இடத்துல பிள்ளையார் சொல்லியை போட வேண்டும். அந்த பிள்ளையார் சொல்லியை போடும் பொழுது மக்கள் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் இன்னும் வேகமாக தங்களுடைய முன்னெடுப்பை எடுப்பார். அப்படிப்பட்ட பிள்ளையார் சொல்லி தமிழகத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் சென்று போட்டிருக்கிறார். இது ஒரு சாதாரணமான தேர்தல் இல்லைங்க. இந்த தேர்தலை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தமிழகம் திராவிடத்தினுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துவிட்டது என்பது 2024 பாராளுமன்ற தேர்தல் தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறது. தமிழகம் முழுவதுமே 39 பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குகள் ஒத்து பார்ப்பாங்க. 68,045 பூத்துக்கள் இருக்கு தமிழகம் முழுவதுமே. 39 பாராளுமன்ற தொகுதியில 68,045 பூத். அந்த 68,000 பூத்துல 7,174 பூத்துல பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் இடத்திற்கு வந்திருக்கிறது. 68,045 பூத்துல 18,086 பூத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். என்ன கணக்கு சொல்லுது பாருங்க. தமிழகத்தினுடைய மொத்த பூத்துல பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி 37% பூத்துல 1ஆம் இடம், 2ஆம் இடம் வந்திருக்கின்றோம். இது சாதனை இல்லைங்களா? 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுடைய பிடியில் இருக்கக்கூடிய தமிழகம் உறக்க பேசி இருக்கிறது. 37% பூத், 68,000 பூத்துல 3 பூத்துக்கு ஒரு பூத்துக்கு மேல சொல்லி இருக்கிறாங்க. நாங்க மாத்தி யோசிக்கிறோம், உங்க கூட நிக்கிறோம், உங்களை கவனிக்கிறோம், உத்து பார்க்கிறோம், மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறோம். இது இங்க இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், கிளை தலைவர்களுக்கும், எல்லா பொறுப்பாளர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் நம்முடைய தோலை தட்டி ஒரு சொல்லி இருக்கக்கூடிய செய்தி, செல்லுகின்ற பாதையில துணைந்து செல்லுங்க. 2026 இந்த 37 என்பது 100% மாறும். எல்லா பூத்துகளும் கூட தமிழகத்தில் ஒரு பூத்துல கூட 68,045 ஒரு பூத்துல கூட திராவிட கட்சிகள் லீடு எடுக்க முடியாத நிலைமை 2026
சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு பிள்ளையார் சொல் ஒரு போர்க்களத்தில் இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து 5 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, 6 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா 15,000 கோடி 20,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய கட்சிகள், 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் பவரிலேயே இருந்த கட்சி. பணம் என்றால் வங்கக்கடல்ல கூட இருக்கக்கூடிய தண்ணீரை விட தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகள் கையிலே பணம் அதிகம். கொள்ளையடித்து சேர்த்து வைக்கப்பட்ட பணம். அதையெல்லாம் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மாறுதட்டி நின்றான். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாறுதட்டி நின்றான். என்ன ஆனாலும் பார்க்கலாம், மக்கள்கிட்ட போவோம், தனியா போவோம், நம்முடைய கூட்டணியின் மூலமாக போவோம், எதிர்த்து நிற்போம், மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு தொண்டனும் தலைவனும் களத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வெற்றி. தமிழகத்தில் 39 பாராளுமன்ற தொகுதியிலும் மதுரை வெற்றியை நான் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறேன். நீங்க நினைக்கலாம் வெற்றி வேறவங்க பெற்றிருக்காங்களே, நீங்க வெற்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. மதுரையில பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2வது இடம் என்பது இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் பக்கத்துல எழுதக்கூடிய புத்தகத்துல முதல் பக்கத்துல முதல் பேராவாக இருக்கும். ஏன்னா மதுரை எப்படி மாத்தி யோசிக்கிறாங்களோ தமிழகம் அதன் பின்னால் மாத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். அது மதுரை மண்ணினுடைய பெருமை. அதனாலதான் எல்லா பெரிய கட்சிகளும் மதுரை கூடி வருவாங்க, எல்லா கூட்டங்களும் மதுரையிலே ஆரம்பமாகும், புதிய கட்சிகள் மதுரை பக்கம் வருவாங்க. எதாக இருந்தாலும் கூட தமிழகத்துல மதுரை மண்ணுல மக்களுக்கு அரசியல் தெரியும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு டீ கடையா இருந்தாலும் யாராவது வந்தாங்கன்னா வெளியே வந்து எட்டி பார்ப்பான். போஸ்டர் கலாச்சாரம் இந்த ஊர்ல. இந்த ஊர்ல அரசியல்வாதிகள் சொல்வது எல்லாம் எப்படி ஒரு மாடு உணவை அருந்து விட்டு அசை போடுதோ அது போல மக்கள் நல்லா யோசிச்சு பார்ப்பான். எதற்காக இது சொன்னாங்க, அரசியல் களம் எப்படி போகுது. அதனால்தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மதுரை பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய மிக அற்புதமான படித்த பண்பான உலக அரசியல், தேசிய அரசியல், தமிழக அரசியல் அனைத்தும் தெரிந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய வேட்பாளராக மதுரை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது 2 பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்கிறார். 2வது இடத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக இந்த தெற்கு தொகுதியில் வெறும் 3000 வாக்கு தான். வெற்றி பெற்றவருக்கும் 2வது வந்தவருக்கும் 3000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம். இதை வெற்றி என்று சொல்லவில்லை என்றால் எப்படி மக்கள் போட்ட இந்த வாக்கை நாம் சொல்வதன் அருமை சகோதர சகோதரிகளை, என்னுடைய புத்தகத்தில் இது வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்னுடைய புத்தகத்தில் 2026 வரக்கூடிய வெற்றியை முன்கூட்டியே மதுரை பாராளுமன்றம் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2வது இடத்தை கொடுத்து 2026க்கான வெற்றி செய்தியை இன்னைக்கு சொல்லி இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதற்கு கடினமான உழைத்தவர்கள் இங்க இருக்கிறார், பரிவட்டம் கட்டி இங்க அமர்ந்திருக்கின்றார். நம்முடைய 108க்கும் மேற்பட்ட பூத்து தலைவர் சாதாரணமானவங்க இல்லைங்க. இந்த பூத் தலைவர்கள் சாதாரணமானவங்க. டாஸ்மாக் கடையில் போய் கமிஷன் வாங்கி தினம் எனக்கு 500 ரூபாய் கொடுப்பா, அது போன்று மத்த கட்சி பூத் தலைவர்கள் கிடையாது. மாநில அரசு ஒரு திட்டம் போடுறாங்க 30% கமிஷன் கொடுத்துரு, அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது. மக்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு 20% கமிஷன் கொடுத்துரு, கட்சி வளர்க்கணும், அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது. ஏன் மத்திய அரசுடைய திட்டமே இங்க செயல்படுத்தினாலும் கூட அதுல எனக்கு ஒரு 20% கொடு, பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தணும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது. மிக மிக சாதாரணமானவர்கள், சாதாரணமான வேலையை செய்பவர்கள், அன்றாடம் ஒரு தொழிலுக்கு செல்பவர்கள், கார்பெண்டரா, ஃபிட்ரா, சமுதாயத்தில் மக்களுக்கு தேவையான முக்கியமான கடுமையான பணியை செய்யக்கூடியவர்கள். ஏன் சில பூத்து தலைவர்கள் கூலி தொழிலாளர்கள். அன்னைக்கு போய் அவங்க சம்பாதிச்சாதான் அவங்க குடும்பம் நடக்கும் என்று சொல்லும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் இருக்கின்றார்கள், கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பூத் தலைவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இது சாதாரணமான வெற்றி இல்லை, சாதாரணமான வெற்றி இல்லை. உழைப்பை மட்டும் நம்பி, தங்களுடைய சொந்த வியர்வையை மட்டும் நம்பி, நேர்மையான மக்களிடம் சென்று வாக்கை பெற வேண்டும் என்று கடினமாக உழைத்து, குறிப்பாக மதுரை தெற்கு தொகுதியில 108 பூத்துக்கள்ல நாம லீட் எடுத்திருக்கிறோம். சாதாரண வேலையில 108 தலைவர்கள் இங்கே பரிவட்டம் கட்டி அமர்ந்திருக்கின்றார். 108 பேர் இங்க இருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தலை வணங்குகிறது. 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம், உங்கள் முகம் மீடியாவுக்கு தெரியாது, நீங்க மேடையின் மீது அமரவில்லை, தமிழகத்தினுடைய மக்கள் உங்களுக்கு யாரும் தெரியாது, உங்க பேரு கூட தெரியாது. ஆனால் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பினால் தான் நாங்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமை தொண்டர்களே, சகோதர சகோதரி, அப்படிப்பட்ட நம்முடைய பூத் தலைவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களை, தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மதுரை மாநகரத்தினுடைய எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் கூட
மக்களுக்கான நன்றி சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பாக்கியம் மதுரை தெற்கு தொகுதியினுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்திற்கு இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் மகா சுசீந்திரன் அவர்கள் ஒரு போராளி, சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவுடைய வழித்தடத்திலே அரசியல் பாதையை பின்பற்றி வந்தவர். தேசிய இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியில முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு குறிப்பாக இந்த பகுதியில அடிப்படை வேலையை செய்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டம் மிக இனிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து படிப்பு, அவருடைய கல்வி, அவருக்கு இருக்கக்கூடிய சமுதாய பாசம் மூன்றும் சேர்ந்தால் தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்யக்கூடிய அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மூத்த தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள். மாவட்ட பார்வையாளர் கார்த்திக் பிரபு அவர்கள், பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள், சந்தோஷ் சுப்பிரமணியம் அவர்கள், கருடகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய எல்லா துணைத் தலைவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர்கள், 86வது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு எளிமையான முறையிலே சேவை செய்திருக்கக்கூடிய அக்கா பூமா ஜனஸ்ரீ முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். விவசாய அணியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மணி முத்தையா அவர்கள், கலை கலாச்சார பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் கே பாண்டியன் அவர்கள், முன்னாள் ராணுவ பிரிவினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்திவேல் அவர்கள், கல்வியாளர் பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் கந்தசாமி அவர்கள், பொருளாதார பிரிவினுடைய மாநில தலைவர் எம் எஸ் ஷா அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாலமுருகன் அவர்கள், தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில செயலாளர் ஞானேஸ்வரன் அவர்கள், நெசவாள பிரிவினுடைய மாநில செயலாளர் ஆசா ராணி அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு, மேடையின் முன்புறம் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு, இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய கள போராளிகளுக்கு இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அருமை சொந்தங்களை ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் 37% பூத் என்கிற அடிப்படை அங்கதான் ஓட்டு போடுறாங்க. அவங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி முதலிடம் 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. வெற்றி பக்கத்துல தாங்க இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஏன்னா மக்கள் ஒரே நேரத்தில் பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக ஒரு திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்ட கை பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மாற்றி ஓட்டு போடும் பொழுது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் யோசித்து விட்டு தான் ஓட்டு போடும். நமக்கு அந்த பொறுமை இருக்க வேண்டும். ஆனா 2024 தனியா நின்னோம், நம்ம ஜெயிச்சிருக்கணுமே. மதுரையில் இதை விட வேட்பாளரை பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த வேட்பாளரை விட எந்த வேட்பாளருமே நல்ல வேட்பாளர் இல்லையா, அருமையான வேட்பாளர். தமிழகத்தில் அது போல பல இடத்துல நமக்கு அற்புதமான தலைவர்கள் இருந்தார்களே. அப்படி இருக்கும் பொழுது வெற்றி பெற்று இருக்க வேண்டும். என்ன நான் சோர்ந்து விட்டேன் அப்படின்னு யாராவது தொண்டை சொன்னீங்கன்னா நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி 2019 நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது வடகிழக்கில் ஆட்சிக்கு வரும்போது கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சிக்கு வரும்பொழுது கிடையாது, பஞ்சாப்ல ஆட்சிக்கு வரும்போது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்பொழுது மட்டும்தான் அந்த கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார். இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டோம். வெற்றியை முத்தமிடும் அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் நம்மை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார். ரொம்ப உன்னிப்பா பார்க்கிறாங்க, ரொம்ப கவனிச்சு பார்க்கிறாங்க. ஒரு செய்கையும் ரொம்ப ஆழமா பார்க்கிறாங்க. இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, தமிழகத்தில் என்ன மாற்றம் கொடுக்க போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய குழந்தையினுடைய தலைமுறை எப்படி இருக்கும், என் தலைமுறை தான் போயிருச்சு விடுங்க, வருங்கால சந்ததியினுடைய தலைமுறை எப்படி இருக்கும், காவல்துறைக்கு மரியாதை எப்படி இருக்கும், அரசு பணியாளர்களுக்கு மரியாதை எப்படி இருக்கும், விவசாயிகளுக்கு மரியாதை எப்படி இருக்கும், இல்லத்தரசிகளுக்கு என்ன மரியாதை இருக்கும், படிப்பவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும், எந்த விதமான திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவார்கள். மக்கள் உன்னிப்பா பார்க்கறாங்க, இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அடுத்த 500 நாட்கள் இதை இன்னும் நம்முடைய வேலையை வேகப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். தோழிலை தட்டி கொடுத்திருக்கின்றார்கள். 108 பூத்துல முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க ஐயா. ஓட்டு போட்ட ஒருத்தரும் யோசித்து தானே போட்டிருப்பாங்க. இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காத நான் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு எத்தனை பேர் போட்டிருக்காங்க ஐயா? 50 லட்சம் பேர் இந்த முறை தாமரைக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் 50 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கின்றார். மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் 80 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து 6 முறை முதலமைச்சராக இருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்து அற்புதமான தலைவர்களாக இருந்து மக்களுடைய மனதை எல்லாம் வென்றெடுத்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா தமிழகத்திற்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் வேறுபடுத்தி பார்க்கிறாங்க.
அவங்க மாதிரி இவங்க இல்லையே, அவங்க நேர்மை அவங்ககிட்ட இல்லையே, அவங்க பேசின பேச்சு அவங்ககிட்ட இல்லையே, அவங்க செயல்பாடு இந்த தலைவர்கள்ட்ட இல்லையே, அதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த கட்சிக்கே 1 கோடி ஓட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க ஐயா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 80 லட்சம் ஓட்டு, வெறும் 20 லட்சம் ஓட்டு தான் குறைவு. 6 முறை ஆட்சியில் இருந்தவர்கள், தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், அவர்களுக்கும் நமக்கும் தமிழகத்துல வெறும் 20 லட்சம் ஓட்டு தான் கம்மிங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 80 லட்சம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடி. ஓட்டு போடக்கூடிய அரசு அதிகாரி, எப்போதுமே சொல்லுவோம், அரசு அதிகாரிகள் கொஞ்சம் அரசு இயந்திரத்தை உன்னிப்பா பார்ப்பாங்க. தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் வாக்குகள் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கிறாங்க. 2வது யார் வாங்கியிருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறோம். 3வது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். படிச்சவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க, அரசு அதிகாரிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, புதிய வாக்காளர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, இளைஞர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரை வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர ஆரம்பித்து விட்டார். ஆனால் இந்த தேர்தலில் 39 திமுக ஜெயிச்சிருச்சு. அப்படி பார்க்காதீங்க. 33% வாக்கு வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி 6% அவருடைய வாக்கை இறக்கி 27% கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம். அப்படி பாருங்க. 12% வாக்கு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி 10.5%, 1% கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நோட்டா கட்சி, 1% கட்சி, எள்ளி நகையாடிய கட்சிகளுக்கெல்லாம் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டி நம்முடைய கூட்டணி 18% வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 11% வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம். அதனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் செய்யக்கூடிய பணி இன்னிதான் நீங்க அதிகப்படுத்துங்க, இன்னிதான் வேலைப்படுத்தும். ஏன்னா மக்கள் ஒரு முறை பார்வையை நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. கலைஞர் கருணாநிதி அவருடைய நாணய வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை அங்க போயிருந்தாங்க. மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க, ஐயா முருகன் அவங்க வந்தாங்க. உடனே அதிமுக கார பிரஸ் மீட் போட்டு பார்த்தீங்கல்ல, அங்க போயிட்டாங்க. அதிமுக நண்பர்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன், எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஒரு சாட்சி. எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எதிரியா? அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது, எங்கே செல்ல வேண்டும் என்று. அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு அது தவறு கிடையாது. 5 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு மரியாதை செலுத்தி. கொள்கை கிடையாது உங்களுக்கு. தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க. தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக, கொள்ளைக்கார நாடாக, கொள்ளையடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றீர்கள். எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், லாவண்யம் என்றது. ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர். உங்களை மாதிரி காலங்காத்தால 2 மணிக்கு வந்து கைது பண்ணி ஐடியில் ஏதோ போஸ்ட் போட்டான், பேஸ்புக்ல ஏதோ போஸ்ட் போட்டான், 2 மணிக்கு கைது பண்ணி உள்ள வைங்க. அப்படி 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார். காரணம், அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கம். நாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது 2017 கூட்டணியில் இல்லை. இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு செஞ்சோம். அவருடைய 100ஆண்டு விழா 1917 எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர். 2017 அவருக்கு இதே 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம். 100 ரூபாய். கூட்டணியில் இல்ல, எதிர்கட்சிகளாக இருந்தோம். 2017 புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே 100 ரூபாய் யாருங்க ஐயா வெளியிட்டார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார். ஆனா உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் 2 ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து 2017 வெளியிட்ட நாணயத்தை 2019 நீங்களே மேடையின் மீது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். நீங்க கூட்டணி எதிர்கட்சி கூட இருக்கீங்கன்னு பார்க்கலாம். புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை 2017 செஞ்சோம். 2 ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தினோம். அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டு, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழா யாருடைய கையிலே நடந்திருக்க வேண்டும் பாருங்க. கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க. புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும். மோடி ஐயாவுடைய கையிலே அந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. அது உங்க பிரச்சனை, நீங்க கூப்பிடல. கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க, மோடி ஐயாவின் பக்கம் சென்று விடுவார்கள் என்கின்ற காழ்ப்புணர்ச்சியில நீங்க அந்த நாணய வெளியீட்டு விழா வச்சு, அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான், நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா, சிக்கிம்ல படிப்பான். புரட்சி தலைவர் யார்?
தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன். தமிழகத்தில் மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தான், எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான், எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க. அது மோடி ஐயா வெளியிட்டு இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான். சிக்கிம்ல எப்படி தெரியும், நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு, இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும், ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும், உத்தரப்பிரதேசல எப்படி தெரியும்? ஆர்பி உதயகுமார் யாருன்னு மதுரை தாண்டா தெரியாது, செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தாண்டா தெரியாது, அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தாண்டா தெரியாது. புரட்சி தலைவருடைய பேரில வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில அந்த 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவை 2017 நீங்க நடத்தியிருக்கணும். அதனால தயவு செய்து நண்பர்களே, மதுரையில 3வது வந்துட்டோம். அதிமுகவுக்கு முகம் அப்படி கோணலா போயிடுச்சு. செல்லூர் ராஜா சொல்றாங்க, ஒருத்தர் கேட்கிறார் கூட்டத்தில், ஏப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா 3வது வந்தேன்? செல்லூர் ராஜா என்ன சொன்னா, நாங்களும் தான் தூக்கி சம்பந்தம், மக்கள் ஓட்டு போனா நாங்க என்ன பண்றோம்? அப்பப்ப அதிமுக காரங்க அந்த உண்மையை பேசிடுறோம். வாக்கு என்பது அப்படியே போற்ற மாட்டாங்க ஐயா. தலைவர்களை பார்ப்பாங்க, யார் மக்களோடு நிற்கின்றார்கள், எந்த ஆட்சி வேலை செய்திருக்கிறது, யார் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது, அதெல்லாம் பார்த்துதான் ஓட்டு போடுவோம். இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைமை இருக்கு. 2026 ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும், திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி ஆட்சியில உட்கார போறாங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும், திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் தங்கு சக்கர சுத்தினாலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதுவும் நீங்க பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா மோடியின் பின்னால் வந்திருப்பது, உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோடு நிற்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் எல்லா வேலையை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க நாம எல்லாருமே தமிழகத்தில் உட்கார்ந்துருக்கோம். திமுக என்கின்ற தீய சக்திக்கு தமிழக மண்ணில இடம் இல்லை என்கின்ற ஒற்றை காரணத்திற்கு தான் இத்தனை பேர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு தமிழக மண்ணிலே ஒழிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் தமிழக மக்கள் உண்மையான ஒரு மறுமலர்ச்சியான ஒரு ஜனநாயகத்தை அந்த மண்ணில் பார்க்க போறாங்க. அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யத்தான் போகிறது. காரணம், நீங்க இன்னைக்கு பாருங்க, எந்த கட்சி உங்களுக்காக பேசுதுன்னு பாருங்க, எந்த கட்சி உங்களுக்காக போராட்டம் பண்ணுதுன்னு பாருங்க, எந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போறாங்கன்னு பாருங்க, எந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு இருக்கு, தலைவர்கள் சிறைக்கு போறாங்கன்னு பாருங்க. நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளை உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் உங்களுக்காக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள், மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எல்லா வேலையும் எல்லாம் செய்வார். தமிழகத்தில் எப்பொழுதுமே 3வது அணி என்பதை உருவாக விடமாட்டான். கேப்டன் விஜயகாந்த் ஐயா முதலா நாம எல்லாம் பார்த்தோம், 3வது ஒரு அணி வந்துருச்சு, மக்களுடைய அன்பை பெற்றுச்சு, அடுத்த எலெக்ஷன்ல 3வது அணி வந்து விடும் சொன்னே அந்த அணியை காலி பண்ணிட்டான். தமிழகத்தில் இருவரும் திராவிட கட்சிகள் என்ன செய்வாங்க, நாங்க ஐயா அந்த 2 பங்காளிகளை தவிர யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருப்பார். 3வது யாராவது பலமாக வளர்ந்தால் முதல்ல பலமா வளர்ற அந்த கட்சியை வெட்டி சாச்சிட்டு சண்டை நாம் இருவரும் போட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம். ஐயா மூப்பனார் அவர்கள் ஆரம்பித்து, ஐயா வைகோ அவர்கள் ஆரம்பித்து, நீங்க நல்லா உத்து பாருங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து 3வதாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் பின்னால் இந்த 2 திராவிட கட்சிகளும் யுத்தத்தை ஆரம்பிக்கும். அதனால்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிக அதிகமாக கற்கள் வீசப்படுகிறது. எல்லாரும் வேலையும் தாக்குதல், சிறைக்கு அனுப்புங்க, தவறா எழுதுங்க, தவறா பேசுங்க, கெட்ட வார்த்தையில ஆபாசமா திட்டுங்க, கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுங்க 2 கட்சிகளும் செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். கடந்த 30 ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாததை பாரதிய ஜனதா கட்சி 2026 செய்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க. மாபெரும் தலைவர்கள் 3வதா வர முடியலைங்க ஐயா. 2 கட்சிகளும் வீழ்த்தி அவரால் ஆட்சிக்கு வர முடியும். ஈகே மூப்பனார் ஐயா எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர், முடியவில்லை அவரால். வைகோ ஐயா ஆரம்பகால வைகோ, இப்ப இருக்கிற வைகோ ஐயா விட்டுருங்க, ஆரம்பகால வைகோ ஐயாவை பாருங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாருங்க, எவ்வளவு தீர்க்கமாக அரசியல் இருந்தார், எப்படியெல்லாம் அவர்கள் காலி செய்யப்பட்டார்கள் என்பதை அரசியல் சரித்திரம் திறந்த யார் படித்தாலும் கூட நமக்கு தெரியும்.
தமிழகத்திலே மூன்றாவதாக மக்கள் நமக்கு பாத்தீங்க அந்த செடி வளர ஆரம்பிச்சு. இப்பதான் மக்கள் தண்ணி ஊத்தி செடி வளர ஆரம்பிச்சு. 37 இடத்துல 1வது 2வது வருவது சாதாரணமான வேலைங்களாங்க ஐயா. பணம் கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நியாயமாக மக்களை நம்பி நின்று 37% இடத்துல 1வது 2வது வருவது சாதாரண வேலைங்க. அதனால்தான் அன்பு தொண்டர்களை, தலைவர்களே, மக்களுக்கு நாம கடன்பட்டு இருக்கின்றோம். கடன்பட்டு இருக்கோம். வெளியே போய் சொல்லுவாங்க, பீகார்ல காசு வாங்காம ஓட்டு போடுறோம், இந்த ஊர்ல காசு வாங்காம ஓட்டு போடுறோம், உங்க ஊர்ல காசு வாங்கி ஓட்டு போடுறோம். வெளி மாநிலத்தை கேட்கின்றார்கள். நான் தைரியமா சொல்றேன், தமிழகத்துல 80 லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ₹1 வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க. எத்தனையோ இடத்துல 2வது கொடுத்திருக்கிறாங்க. மக்களுக்கு இப்பதான் முதல்ல நம்பிக்கை வருது. அவங்க 30 வருஷமா ஏமாந்துட்டாங்க. 3வதாக யாரும் வர முடியாது என்பதை மக்களுடைய மனதிலே விதைத்து வைத்திருக்கின்றார். இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று யாரும் இல்லை என்பதை விதைத்து வைத்திருக்கின்றார். ஜி.கே. மூப்பனார் ஐயானால முடியல, வைகோ ஐயானால முடியல, கேப்டன் விஜயகாந்த் அவர்களால முடியல, யாருனாலையும் முடியாது. அது இன்னைக்கு தாங்க உடைக்கிறோம். இது கஷ்டமான ஒரு பாறை. இது உடைப்பது அவ்வளவு எளிது கிடையாது. காரணம், இங்கே பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் உண்மையான ஜனநாயகத்தை தமிழக மக்கள் பார்க்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்க சுத்தி பாருங்க ஐயா, சுத்தி பாருங்க. 70 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் சுத்தி பாருங்க. 1967 இருந்து ஆரம்பிக்கலாங்க ஐயா. 1967 வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்க. அதுவரை பூட்டி கிடந்த மதுக்கடைகளை திறந்தாங்க. பூட்டி கிடந்த மதுக்கடைகளை திறந்து மது ஆறாக எல்லா பக்கம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. பச்சை தமிழன் கர்மவீரர் காமராஜர் ஐயா 1964 அவருடைய இருக்கையை விட்டுவிட்டு எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு வேண்டாம், நான் கட்சி பணிக்காக செல்லுகின்றேன் என்று 1964 சொன்ன பொழுது தமிழகத்தினுடைய மொத்த விவசாய நிலம் 60 லட்சம் ஹெக்டேர். 60 லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் பண்ணுங்க ஐயா. 60 ஆண்டுகள் கழித்து 2024 மொத்த விவசாய நிலம் 46 லட்சம் ஹெக்டர். 60 வருஷத்துல 24 லட்சம் ஹெக்டர் விவசாய நிலம் குறைந்திருக்குது. விவசாயம் சுருங்கி இருக்குதுங்க ஐயா. காரணம் தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. காமராஜர் ஐயா 1964 எத்தனை அணையை கட்டிட்டு போனார். அதன் பிறகு எத்தனை அணையை கட்டி இருக்கிறார். விவசாயத்துக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்களா? இதே மதுரை மாநகரத்துக்குள்ள ஸ்மார்ட் சிட்டிக்காக கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் கூட ரோட்டுல குழி இருக்கா, குழியில ரோடு இருக்கான்னு தாங்க ஐயா தினமும் போயிட்டு இருக்கும். மதுரை மாநகரம் சங்கத்தமிழ்ல இருந்து ஆரம்பிக்கும். சங்கம் வளர்த்த ஒரு ஊர், சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு ஊர். இந்த ஊருக்கு சரித்திரமே இல்லைங்க ஐயா. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிட்டி, புராதனமான ஒரு நகரம். காசிக்கு வந்து நம்ம சைடுல ஒரு ஊரை கொண்டு வந்து காசிக்கு பக்கத்துல நிறுத்தினா அது மதுரை மாநகரம். எல்லா காலத்திலும் நிலைத்து நின்ற ஒரு நகரம். தண்ணி இருக்குங்களாங்க ஐயா? சுகாதாரம் இருக்கா? மக்கள் நிம்மதியாக ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமாங்க ஐயா? நீங்களே சொல்லுங்க. ரோடு ஒழுக்கமா இருக்கா? குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுக்கமா வருதா? எதுவுமே இல்லை. கேட்டால் திராவிட மாடல். அவங்கதான் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அவங்கதான் மேயர், அவங்கதான் எம்எல்ஏ, அவங்கதான் மந்திரி, அவங்கதான் முதலமைச்சர், அவங்கதான் எம்பி, எல்லாம் அவங்கதான். எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஏன் நீ வளரவில்லை என்று கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? வடக்கு வளர்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? நீ ஏன் வளரலிங்கிறதா கேள்வி நாம கேட்கிறோம். 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் வளரல? இன்னொரு மாநிலம் வேகமாக வளர்வது நம்முடைய குற்றம் அல்ல. அவர்கள் உழைக்க தயாராகி விட்டார்கள், வேகமாக வளர்றாங்க. தமிழகத்தில் நீங்கள் வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை திறந்த பிறகு என்ன ஆச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள்ள ஆண்கள் 19% மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். 19%. எப்படிங்க வேலை பார்க்க முடியும்? எங்கே சென்றாலும் கூட டாஸ்மாக், எங்கே சென்றால் லஞ்ச லாவண்யம் எல்லா பக்கம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க. விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியல. படித்தவர்களுக்கு வேலை இல்லை, தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க முடியவில்லை. கேட்டா மதுரைக்கு 2 தாதா இருப்பாரு, மூர்த்தி தாதா இருப்பாரு, 2 தாதா இருப்பாரு. இவங்க சண்டையிலேயே மதுரை மாநகரம் காணாம போயிடும். பிடிஆருக்கு இவருக்கு நடக்கிற சண்டை. அந்த மேயரம்மா இங்க ஒரு கால் இங்க ஒரு கால், வடிவேல் சொல்ற மாதிரி தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்து, இப்படியே பண்ணி பண்ணி மதுரை மாநகரம் எனக்கு தெரிந்து 3 வருடமாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை வரும் பொழுதும் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி குறைவதை கண்ணால் என்னால் பார்க்க முடிகிறது. ரோடு இல்லைங்க, உருப்படியான ரோட்ல உங்களால வர முடியும். மக்கள் இதுல போனீங்கன்னா, 2 வீலர்ல போனீங்கன்னா எவ்வளவு குப்பைங்க ஐயா, எவ்வளவு குப்பை நீங்க சுவாசிக்கிறீங்க, எவ்வளவு நோய் உங்களுக்கு வரும், எவ்வளவு நோய் வருங்க ஐயா. அதுக்கு தான் வரி கொடுக்குறீங்களா? அதுக்கு தான் கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு தான் ஓட்டு போடுறீங்களா? இல்ல உருப்படியான ஒரு தண்ணியை குடிக்க முடியுமாங்க ஐயா? இங்க இருக்கக்கூடிய நதிகளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பாரு. கேட்டா திராவிட மாடல் அரசு. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்குதுங்க. இதை மாற்றணும், அடிப்படையை மாற்ற.
அடிப்படை ஒழுக்கமான மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அரசு உட்காரணுங்க ஐயா. ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாற்காலில் அமர்வர்களுக்கு என்ன ஆட்சி செய்யணும் தெரியணுங்க ஐயா. உள்ளாட்சி பிரதிநிதிகள் உங்களுக்கு வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டுமோ தவிர, நான் மதுரையில உள்ளாட்சி பிரதிநிதியா வந்துட்டு 5 கோடி ரூபாய் வரும், அதுல 40% கமிஷன் அடிச்சா 2 கோடி 5 வருஷத்துல, அப்படி யோசிக்காம உங்களுக்கு பணி செய்யக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் நமக்கு வேண்டும். அதனால்தான் இந்த முறை எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை 2024 பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறீங்க ஐயா. அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் ஒரு படி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு படி மேல போவாங்க ஐயா. 2026 வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமரும், அது எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அது மட்டுமில்லை அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய அடிப்படை ரத்தம் என்பது திராவிட கட்சிகள் வேண்டாம் என்பது நம்முடைய அடிப்படை ரத்தம், நமக்கு ஓடக்கூடிய ரத்தம். கால சூழ்நிலை வேறு வேறு காலகட்டத்தில் திராவிட கட்சியினுடைய பிடியிலே மாட்டி இருந்தோம். ஆனா இன்னைக்கு தமிழக மக்களுடைய எண்ணத்தை நாம் பிரதிபலிக்கின்றோம். மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கும் பொழுது நாம் எதற்கு திராவிட கட்சிகள் பின்னால் செல்ல வேண்டும்? தைரியமாக உங்க முன்னாடி நிக்கிறோம் ஐயா. அது மோடி ஐயா எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க பாருங்க. 303 இருந்த நம்முடைய கட்சி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று 283 இருந்த கட்சி அன்பையெல்லாம் பெற்று 303. இன்னைக்கு 2024 மறுபடியும் ஆட்சியில் இருக்கிறோம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பாருங்க ஐயா. பங்களாதேஷ், மாலத்தீவு, நேபாள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் கூட ஜனநாயகம் என்பது பொய்யாகி கொண்டிருக்கிறது. மக்கள் மரியாதை இழந்து விட்டார், ஜனநாயகத்தின் மீது மரியாதை இழந்து விட்டார். இலங்கையில கலவரம், பங்களாதேஷ்ல கலவரம், எல்லா இடத்திலும் கூட இந்தியாவை சுற்றி எங்கேயும் ஜனநாயகத்திற்கு மரியாதை இல்லை. ஆனா இங்க மட்டும்தாங்க ஐயா ஜனநாயகத்துக்கு மரியாதை இருக்கு. அதனால் நம்முடைய கடமை மோடி ஐயாவின் கூட நிற்க வேண்டும், கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்திலே தேசியம் வர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், விவசாயத்தை மறுபடியும் மலமலர்ச்சியாக கொண்டு வர வேண்டும். காவல்துறையிலிருந்து ஆரம்பித்து பள்ளி ஆசிரியர்களிலிருந்து ஆரம்பித்து அவர்களை மறுபடியும் ஊக்குவித்து மக்களுக்காக பணி செய்ய வைக்க வேண்டும். அதெல்லாம் தாண்டி தொழில் புரட்சியை உருவாக்கி மறுபடியும் வேலை வாய்ப்பை உருவாக்க வைக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி இல்லத்தரசிகளுக்கு மரியாதை. 70 ஆண்டு காலமாக குடிசையை வைத்து வைத்து ஓட்டு வேட்டை நடத்தக்கூடிய திராவிட கட்சிகளை ஓடவிட வேண்டும் என்றால், குடிசைகள் இல்லாத தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இது தேசிய கட்சி. தேசிய கட்சி தேசிய கட்சி தமிழ்நாட்டை கையில வச்சுக்குவாங்களா, விட்டு கொடுத்துருவாங்களா? ஐயா பாரதிய ஜனதா கட்சி நல்லா தெரிஞ்சுக்கங்க ஐயா. உங்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு, பொதுமக்கள், கர்நாடகாவிலே பிஜேபி அரசு மேகதாத்துவிலே அணை கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது, கர்நாடகாவில் பிஜேபியினுடைய அரசு மேகதாத்து அணையிலே அணை கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களும் தஞ்சாவூரிலே ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசை எதிர்த்து நீ அணையை கட்ட முடியாது, அணையை கட்டுவோம் என்று அவர்கள் டெல்லிக்கு செல்லும் பொழுது அணையை கட்டக்கூடாது என்று நாங்களும் டெல்லிக்கு சென்றோம். அதன் பிறகு மத்திய அரசு சொன்னார்கள் அணையை கட்ட முடியாது என்று. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் இங்கே தமிழகத்திற்காக இருப்பதற்காகத்தான் தமிழர்கள் நாம் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து தேசிய கட்சியில பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு தேசியம் வர வேண்டும், தமிழ்நாட்டில தேசியம் வரணும், அது தமிழர்களால வரணும், தமிழ் மண்ணில தமிழர்களுக்காக அந்த தேசியம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையிலே பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கிறது. சமீபத்தில் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்தார், மோகன் யாதவ் அவர்கள். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்தார். கோயம்புத்தூருக்கு வர்றேன், மத்திய பிரதேசத்துக்கு முதலீடு வேண்டும், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திக்க போறேன், தமிழ்நாட்டில் தான் உங்க அரசு எதுவுமே பண்ணலையே, எதுவுமே திமுக செய்யாதனால எல்லாம் மத்திய பிரதேசம் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், நான் முதலீட்டாளர் மாநாட்டை கோயம்புத்தூருக்கு நடத்துறேன். ஐயா கிட்ட சொன்னா, ஐயா நீங்க வாங்க, நீங்க வருவதற்கு எல்லா உரிமை இருக்கு, மக்கள் அவங்க முதலீட்டை மத்திய பிரதேசத்திலையும் போடலாம், உத்தரப்பிரதேசத்திலையும் போடலாம், தமிழ்நாட்டிலையும் போடலாம், அவங்களுக்கு விட்டது. ஆனா நீங்கள் நடத்தக்கூடிய அந்த மீட்டிங்க்கு ஒரு தமிழன் என்கின்ற முறையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் என்னால் வர முடியாதுங்க ஐயா என்று சொன்னேன். காரணம், நாங்கள் இங்கே இருப்பது 2026 நம்முடைய ஆட்சியை கொண்டு வந்து அந்த முதலீட்டை தமிழகத்திலே தக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பணம் வெளியே செல்லக்கூடாது, எங்கள் குழந்தைகளுக்கு அந்த வேலை வாய்ப்பை இங்கு உருவாக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். 2026 மக்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால தவறா நினைச்சுக்காதீங்க ஐயா, நீங்க வாங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற முறையில் விமான நிலையத்தில் வரவேற்பு கொடுக்கிறோம். நீங்கள் நடத்தக்கூடிய எந்த மீட்டிங்கையும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது உங்களை வழியனுப்பி வைக்கின்றோம், எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் என்கின்ற கடமையா. மற்றபடி திமுக மோசமா ஆட்சி செய்துங்க ஐயா, ஆனால் பணம் வெளியே போது முதலீடு,
அது செல்லக்கூடாது, அதனால் நான் வரமாட்டேன். அவரும் அதை பாராட்டி தான் பேசினார். பரவாயில்லை, உங்களுடைய கருத்தை நான் மதிக்கின்றேன், நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் இருங்கள். இதற்கு உதாரணமா சொல்றாங்க, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரத்தம். முதலிலே தமிழ்நாடு அப்படித்தான் நம்ம யோசிப்பது. நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம எல்லாம் உட்கார்ந்திருக்கோம். இது காங்கிரஸை போல ஒரு தேசிய கட்சி இல்லை. டெல்லியிலிருந்து சொல்வதை எல்லாம் அப்படியே கை கட்டி செல்வ பெருந்தகை கேட்பார், அந்த மாதிரி கிடையாது. காங்கிரஸ் தலைவர்கள் கேட்பாங்க, இல்ல பாரதிய ஜனதா கட்சி பேசும், தமிழகத்திற்கு எது நல்லது என்பதை எப்பொழுதும் பேசி செய்து காட்டி இருக்கின்றோம். கர்நாடகால காங்கிரஸ்கார மேகதாத்துவில் அணை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாம இருக்கிறாங்க. இது போன்ற தேசிய கட்சிகளால் தான் பாரதிய ஜனதா கட்சியை போன்ற ஒரு தேசிய கட்சிக்கு தமிழகத்திலே அவமானம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய திருச்சாங்க, ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநில ஆட்சிகளை பிரிச்சு எரிஞ்சாங்க. 91 முறை காங்கிரஸ் கட்சி, 50 முறைக்கு மேல இந்திரா காந்தி அம்மையார் மட்டுமே 356 பயன்படுத்தினார். மாநிலங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை, மொழிகளுக்கு மரியாதை. இங்க சௌராஷ்டிர சமுதாயம் எவ்வளவு பெரிய சமுதாயம் இருக்கிறது. வரும்பொழுது டிஎம்எஸ் ஐயாவுக்கு மரியாதை செய்து விட்டு வந்தேன். 1200 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தி காட்டியிருக்கிறார். 1200 ஆண்டுகளுக்கு பிறகு சௌராஷ்டிரா சமுதாயம் 2 முறை சௌராஷ்டிரா பகுதியிலிருந்து தமிழகத்தை நோக்கி வர ஆரம்பித்தார். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை, 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை, 2 முறை நீங்க குடிபெயர்ந்து வந்தேன். அங்க இருக்கக்கூடிய படையெடுத்துக் கொண்டு யார் வந்து உங்களை துன்புறுவதற்கு வருகின்றார்களோ அவர்களும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதே குஜராத் மண்ணை சார்ந்த நரேந்திர மோடி அவர்கள் சௌராஷ்டிரா சங்கமம் நடத்தவில்லை, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தி நமக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கிறார். இது பாரதிய ஜனதா கட்சி, ஒரு தேசிய கட்சி, மாநிலத்தை முதன்மையாக வைத்து ஆட்சி நடத்த முடியும் என்கின்ற இலக்கணம் கடந்த 10 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டம் நாம் காட்டியிருக்கின்றோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்கள் தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி அது செய்யும். 2017 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்தோம். 2024 கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு செய்திருக்கின்றோம். கூட்டணியில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கிழக்கு தவளைகள் புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரமாக எதற்காக இந்த கட்சி இப்படி இருக்கு, ஏன் இப்படி யோசிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் விட்டுக் கொடுக்கவில்லை. செங்கோலை தூக்கி சென்று பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்திருக்கின்றோம். மதுரை ஆதீனமும் போயிட்டு வந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் கலாச்சாரத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கலாச்சாரத்திற்கும் இவ்வளவு பெரிய மரியாதை 10 ஆண்டுகளை கிடைக்கலைங்க ஐயா. இதைவிட என்னங்க ஐயா சாட்சி வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சி தமிழனை, தமிழகத்தை முதன்மைப்படுத்தி டெல்லியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய சாட்சி என்ன வேண்டும்? ஸ்டாலின் ஐயா சொல்லுவாங்க, ஐயோ ரயில்வே பட்ஜெட்ல எங்களுக்கு வந்து பணமே கொடுக்கல அப்படின்னு போடுவார். மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருச்சு, அவங்க ரயில்வேக்கு பட்ஜெட்டே கொடுக்கல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க. அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி 143 கிலோமீட்டர் புதிய பாதைக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலை. இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 870 ஹெக்டேர் நிலம் தேவை. இதுவரை தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிலமே 74 ஹெக்டேர். எந்த திட்டத்துக்கும் பணத்தை கொடுக்க மாட்டீங்க, எந்த திட்டத்துக்கும் நிலத்தை கொடுக்க மாட்டீங்க. நேஷனல் ஹைவே போட வேண்டும் என்றால் ஜல்லி கொடுக்க மாட்டீங்க. ஆனா முதலமைச்சர் தைரியமாக மத்திய அரசு கடிதம் எழுதுவார், ரயில்வேக்கு பணம் வரும், நிலத்தை கொடுத்தா தாங்க ஐயா பணம் பட்ஜெட்ல வரும், ஜல்லியில் கல்லு கொடுத்தா தாங்க ஐயா நேஷனல் ஹைவேக்கு பணம் வரும். மதுரை எய்ம்ஸ் எவ்வளவு பெரிய திட்டம், நல்லா யோசிச்சு பாருங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இந்த உண்மையை இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டும். மதுரை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எய்ம்ஸ் மதுரை ஆரம்பத்திலே மதுரைக்கு வருகின்ற திட்டம் கிடையாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பக்கம் விருப்பப்பட்டார், இன்னொரு பக்கம் எய்ம்ஸ் வேண்டும் என்று நினைத்தார். ஒரு பெரிய படை எய்ம்ஸ் இன்னொரு பக்கம் கொண்டு போகணும்னு நினைச்சான். பிரதமருடைய விருப்பம் மதுரைக்கு எய்ம்ஸ் வர வேண்டும் என்பது பிரதமர் எடுத்த முடிவு. இதை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனாக இன்னைக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன். எய்ம்ஸ் வர வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நினைக்கவில்லை. அவர்கள் கொடுத்த கோப்பிலே வேறு பக்கம் எய்ம்ஸ் செல்ல வேண்டும். அந்த ஊர் நான் சொல்ல, நாளைக்கு அதிமுக காரர் இல்லையுமா, அதுக்கப்புறம் எந்த ஊர் எந்த கோப்பை என்ன சொன்னாங்க, எந்த ஃபைலும் நாளைக்கு சொல்றாங்க, அந்த பஞ்சாயத்து நாளைக்கு வச்சுப்பாங்க. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவு, மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுக்கணும். காரணம், மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி மிக முக்கியம் என்பதை நம்பினார். மறுபடியும் இழந்த இடத்த மதுரை பிடிக்கணும். அதனால இந்த எய்ம்ஸ் சாதாரணமா ஒரு 300 கோடி 250 கோடி எய்ம்ஸ் இல்லைங்க. எல்லா ஊர்லயும் 250 கோடிக்கு அந்த மாநிலத்தில் எய்ம்ஸ் கட்டினாங்க. இது மட்டும்தான் 1900 கோடி ரூபாய்க்கு. டெல்லியில் எப்படி எய்ம்ஸ் இருக்கோ இங்க அதே போல எய்ம்ஸ் வர வேண்டும் என்று நினைத்தார்.
முழு தென்னிந்தியாவுக்கு மதுரை எய்ம்ஸ் மையமாக இருக்க வேண்டும், டெல்லியை போல. வட இந்தியாவுக்கு டெல்லி இருக்க வேண்டும். இவங்க என்ன பண்ணாங்க? நிலத்தை கொடுக்கல. நிலத்தை கொடுப்பதற்கு தாமதம் பண்ணாங்க. தெரியும் மத்திய அரசினுடைய திட்டம்னா நிலத்தை கொடுக்காத, அதை ஜவ்வு மாதிரி ஈழு, 2 வருஷம் கழிச்சு நிலத்தை கொடு, கெட்ட பெயரை ஏற்படுத்து. இது திராவிட கட்சிகள் 70 ஆண்டு காலமாக காலமாக செய்யக்கூடிய அரசியல். கொரோனா வந்துச்சு, பணம் கொடுக்க வேண்டிய ஜிக்கா அவங்க கேட்டாங்க 20% எய்ம்ஸ் மதுரை உயர்ந்துருச்சு, எப்படி நாங்க பணம் கொடுப்போம்? நிலம் கொடுக்காதனால. மத்திய அரசு சொன்னாங்க ஜிக்கா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி, நீங்க வந்து ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. கொரோனா 1 வருடம் வரமாட்டோம், 1 வருடம் கழிச்சு வர்றான். எந்த அக்கறையுமே மாநில அரசு எடுக்கல. நிலத்தை வேகமாக கொடுத்து எய்ம்ஸை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லை. காரணம், இது பிரதமர் அவர்கள் மதுரைக்கு கொடுக்க வேண்டும் என்ற தனிப்பட்ட முடிவை பிரதமர் எடுத்தார். அதன் பிறகு ஜிக்காக்காரன் 1 வருஷம் வந்து கழிச்சு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணான். இன்னைக்கு நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், 2026 மேல எய்ம்ஸ் உங்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். அதுல பிரச்சனை என்ன தெரியுங்களா? திமுக தெளிவா இருக்கிறாங்க, 2026 எய்ம்ஸ் வரக்கூடாது, அந்த எலெக்ஷனும் எய்ம்ஸ் வரலின்னு வச்சு பிரச்சாரம் பண்ணணும். அது திமுக என்ன பண்றாங்க, சமீபத்தில் இந்த கட்டுமான பணிக்காக எய்ம்ஸ் உள்ள இருக்கக்கூடிய மரத்தை வெட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரத்தை வெட்டணும்னா எத்தனை நாள் அனுமதி கொடுப்பாங்க? நீங்க போய் நீங்களே ஓடி போனீங்கன்னா 2 நாள்ல வாங்கிட்டு வந்துடலாம் இல்லைங்களாங்க ஐயா? தெரிஞ்சவங்களா இருந்தா 1 மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடலாம். 5.5 மாதம் கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க. 5.5 மாதம். இங்க இருக்கக்கூடிய ட்ரீ கட்டிங் லைசன்ஸ், எய்ம்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு 5.5 மாதம் கழித்து இவங்க அனுமதி கொடுத்தாங்க. போராடி கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில. இன்னைக்கு நம்முடைய முன்னாள் தேசிய தலைவர் இந்நாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் இன்னைக்கு மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறார். அண்ணன் ராமசீனிவாசன் அவர்கள் வேட்பாளராக வரும் பொழுது அவங்க கேட்ட முதல் கேள்வி, ஐயா நான் மக்கள் முன்னாடி வேட்பாளராக தேதியை சொல்ல வேண்டும், இந்த தேதிக்கு மதுரை எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்கின்ற தேதியை சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது நட்டா சொன்னாங்க, நான் செய்கின்ற முதல் வேலை இதுவாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். இந்த கூட்டத்திற்கு வரும் பொழுது பேசினார், செய்யணும். பாராளுமன்றத்தில் எங்களுக்கு தமிழகத்தில் எது வருதோ இல்லையோ எய்ம்ஸ் வர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஒரு ப்ராஜெக்டை காட்டணுங்க ஐயா. 1900 கோடி ரூபாய்க்கு இவனை இவ்வளவு தடுத்தோம், நிலத்தை கொடுக்கறத தடுத்தும், இவ்வளவு பிரச்சனை பண்ணியும், மரவெட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து டிராமா பண்ணுவானுங்க. மத்திய அரசு ரொம்ப லேட்டா செயல்படுத்து. இவ்வளவு வேகமாக செயல்படக்கூடிய மோடி அரசு நீங்களே யோசிச்சு பாருங்க. 73 விமான நிலையம் இன்னைக்கு 151 கட்டி தள்ளுறாரு இந்தியா முழுவதுமே. தமிழ்நாட்டுல மட்டும் ஏங்க அது ஸ்லோவா போகுது? நீங்களே யோசிச்சு. அரசியல் இல்லையா? இந்தியா முழுவதும் வெஸ்ட் பெங்கால்ல வேகமா போகுது. மம்தா பானர்ஜியினுடைய மாநிலத்தில் மத்திய அரசுடைய திட்டம் வேகமா போகுது. எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் மத்திய அரசுடைய திட்டம் வேகமா போகுது. தமிழ்நாட்டிலே மட்டும் நீங்கள் ஏன் தாமதப்படுத்த வேண்டும்? காரணம், இதிலும் இந்த பொறுக்கித்தனமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். காட்டக்கூடாது, மெதுவா வரணும் மதுரை மக்கள்கிட்ட போய். ஆனால் உயிரை கொடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். 2026 மேல எய்ம்ஸ் நம்ம கொண்டு வந்தே தீரணுங்க ஐயா, வேற வழி இல்லை. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க. அவங்க சொல்ற பொய்க்கெல்லாம் பேச ஆரம்பிச்ச விடிய காலை வரைக்கும் பேச. நிலமே கொடுக்காம ரயிலுக்கு பணத்தை காணும், டிக்கெட் கொடுக்காம ரயில்ல வந்தா இந்த மாதிரி யோசிக்க தோணும். இந்த மாதிரி யோசிக்க தோணும். டிக்கெட் கொடுத்து வந்திருந்தா நல்லா யோசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யோசிக்க தோணும். எதுக்கு வந்து பணம் வரல? அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் ஊக்கப்படுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான். பக்கத்துல வந்துட்டோம் ஐயா, பக்கத்துல வந்துட்டோம். இந்த பொறுமை இழந்து விடக்கூடாது. பக்கத்துல மக்கள் முதல்ல அப்படி பார்ப்பாங்க. சரிப்பா, இந்த கட்சிக்கு ஒரு 12% ஓட்டை கொடுத்து பார்ப்போம், இவன் என்ன ஒழுக்கமா வேலை செய்யறான். பக்கத்திலே மக்கள் நம் பக்கம் திரும்பி பார்க்கும் பிறகு நம்முடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டுமோ தவிர குறைக்க கூடாது. அதனால்தான் கிளை தலைவர்களை பரிவட்டம் கட்டி முன்னிலையில் அமர வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு நீங்க 5வது கியருக்கு மாத்த வேகமா போங்க ஐயா. 2026 நான் தெளிவாக சொல்லுகின்றேன், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தான் நடக்க போகுதுங்க ஐயா. மிக தெளிவாக உங்களுக்கு சொல்ல, எத்தனை பூத்து மாறி இருக்கிறது, எப்படி மாறி இருக்கிறது மக்களுடைய சிந்தனை. ஓட்டு போடக்கூடிய பிறகு 2வது 6 முறை முதலமைச்சராக இருந்த அதிமுக 3வது இடம். அரசு அதிகாரிகள் போடக்கூடிய வாக்களம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடம். அரசு அதிகாரிகளுக்கு தெரியும் யாருடைய ஆட்சி வந்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பது அரசு அதிகாரிகளுக்கு தெரியும்.
சென்னை மாநகரத்தில் தினமும் ஒரு அரசு அதிகாரி குடும்பம் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதத்தில் இருப்பாங்க. செவிலியர்கள் ஒரு பக்கம், பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு பக்கம், எல்லா பக்கம் நடக்கும். அதனால் முழு தமிழகம் நம் பக்கம் திரும்பி இருக்கிறது. இந்த நேரத்தில் கட்சிக்காரங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் எந்த தவறு யாரும் செய்யக்கூடாதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மக்கள் இத்தனை நாளா அரசியல் கட்சியா பார்த்தாங்க, ஜெயிச்சிட்டோம். மக்கள் இப்ப இருந்து நம்மை பார்ப்பது ஆழ தகுதியான கட்சியான்னு பார்க்க போறாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. 2024 வரை தமிழக மக்கள் நம்மை பார்த்தது இது அரசியல் கட்சியா. 2026க்கு மக்கள் நம்மை பார்க்க போவது இது ஆழ தகுதியான கட்சியா. ஆழ தகுதியான கட்சிக்கு சில இலக்கணம் இருக்க வேண்டும். நேர்மையாக அந்த கட்சி இருக்கணும் ஐயா. தொண்டர்களும் தலைவர்களும் நேர்மையா இருக்கணும். ஆழ தகுதியான்னு பாக்குறாங்க. அரசியல் பண்ணியாச்சுங்க ஐயா, வந்தாச்சு, 3வது வந்தாச்சு, காமிச்சாச்சு. ஆழ தகுதியானவர்களா என்று பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னும் கண்ணும் கருத்தமா இருக்கணும் ஐயா. ஒரு சிறு தவறு கூட இடம் கொடுக்க கூடாது. ஒரு சின்ன தவறு மக்கள் மனசு விட்டுருவாங்க. காரணம், பெரிய சாம்ராஜ்யங்களை எதிர்த்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் அருமை தொண்டர்களை, தலைவர்களே, ஆழ தகுதியானவர்களா என்று பார்க்கின்ற இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றீர்கள். இன்னும் ஜாக்கிரதையாக, இன்னும் கவனமாக, இன்னும் பெருந்தன்மையாக, இன்னும் நேர்மையாக தமிழக மக்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். நிச்சயமாக மக்கள் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பார். மிக பொறுமையாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி. மறுபடியும் காரணம், பெரிய நம்பிக்கை வைத்து மதுரையில 2வது இடத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது வெற்றிதான். முதல் இடத்திற்கு 2026 கொடுப்பதற்கு அறைகூவல் கொடுத்திருக்கிறது. அது ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் போன்ற நல்ல ஒரு பேச்சாளர்கள், பக்குவமானவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள். பாராளுமன்றத்தினுடைய பேச்சு இருந்தா எப்படி இருக்கும் நான் பல நேரத்தில் நினைச்சு பார்த்திருக்கேன். தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ஒரு குரல் ஒலித்திருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்றால் அது ப்ரொஃபசர் ராம சீனிவாசனுடைய குரலாகத்தான் அது இருந்திருக்க வேண்டும். அதற்கு நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய குரல் இந்த மாநிலத்தில் இருக்கும் பொழுது ப்ரொஃபசர் ராம சீனிவாசனுடைய குரல் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று பெரிதும் நான் எதிர்பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அனைத்து விஷயங்களையும் தெரிந்து புரிய, பல பொய்களை பாராளுமன்றத்திலே உடைச்சு தூக்கி போட்டு வெளியே வந்துருவார். ஆனா தெரியும் எங்களுக்கு மதுரை எப்படிப்பட்ட களம் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த களத்திலே போட்டியிட்டு வெற்றியின் விளிம்பு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. அதனால் விரைவில் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவருடைய குரல் உட்பட, அண்ணன் மகா சுகீந்திரன் அவர்கள் குரல் உட்பட மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய குரல் சட்டமன்றத்திலே, பாராளுமன்றத்திலே ஒலிக்கும் என்கின்ற நம்பிக்கை கொடுத்திருக்கக்கூடிய ஐயா. நான் வெற்றி விழா கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கும். ஒரு மாநாட்டை போல் திரும்பி பாருங்க, எவ்வளவு தூரம் பாருங்க, முழு ரோடு இருக்கு. எங்கேயும் கூட இடம் கிடையாது. ஒரு வெற்றி விழா கூட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. அதுவும் வெற்றி பெற்ற கட்சிக்காக வரணும், வெற்றி பெறப்போகக்கூடிய கட்சிக்காக வந்திருக்கிறேன். அதனால் பெரிய நம்பிக்கை அளித்திருக்கின்றீர்கள். இன்னும் பக்குவமாக, இன்னும் ஜாக்கிரதையாக, இன்னும் கவனமாக, இன்னும் நேர்மையாக, இன்னும் நாணயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைக்கும். ஆழத்தகுதியான கட்சி என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்போம். அடுத்த முறை மிச்ச ஓட்டுகளை எங்களை போட்டு நிச்சயமா நீங்க ஜெயிக்க வைப்பீங்க என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.